ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க. எப்போவுமே நல்லா சமைச்ச வீடியோவை தானே நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சண்டே எங்கள் வீட்டில் லீவ் விட்டாச்சுங்க. சமையலுக்கு கிச்சனுக்கே லீவ் விட்டாச்சு. அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். எப்போவுமே சண்டே காலையில் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் டிஃபன் ஒன்று பொங்கலாக இருக்கும், இல்லைன்னா பூரி செய்வேன். சண்டே எப்போவுமே ரெகுலராகவே எங்கள் வீட்டில் பூரி அல்லது பொங்கல் தான் எப்போவுமே செய்வோம். அதே மாதிரி யூஸ்வலாக காலையில் பொங்கல் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வடையுமே பண்ணிட்டேன். காலை டிஃபனாக முடிச்சாச்சுங்க. மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கு பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு மத்தியானம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, நாளே நீ சாதம் வடித்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுரு, நம்ம வெயிலுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நான் நாள் நைட்டு நல்லா சாதம் வடிச்சிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தூக்கி மூடி வச்சுட்டேங்க. தயிர் காலையிலேயே பால் காய்ச்சிட்டு காலையில் கொஞ்சம் தயிர் உர ஊற்றி வச்சேன். ஆனால் சாதம் இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க. பழைய சோறு சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க. இந்த வெயிலுக்கு நம்ம சுட சுட சாதம் வடித்து சாப்பிட்றத விட இந்த பழைய சோறு சாப்பிட்றது அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்குங்க. சரி, இந்த சண்டே நம்ம கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு இதை செஞ்சிடலான்னு சாதம் வடித்து உப்பு போட்டு ஊற்றி வச்சுட்டேங்க. உர ஊற்றி வச்சேன். ஆனால் பால் காலையில் தான் உர ஊற்றுனதுனால உர சரியாக உரையலை. லேசாக தான் கட்டியாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் ஆனால் சரியாயிடும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கு பாருங்கள், கிச்சனுக்கு லீவ் விட்டாச்சு. மத்தியானம் எந்த சமையல் அவ்வளோவா பண்ணலை. ஒன்லி நான் பொரிச்சது முட்டை மட்டும்தான் மத்தியானம் பொரித்தேன். சாதம் சோறு வடித்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தனால பழைய சோறே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. அதுக்கு முட்டை பொரிச்சிருந்தேன். அதுக்கு காம்பினேஷனாக எப்போவுமே எனக்கு பழைய சோறு சாப்பிட்றதுனா அந்த முட்டை பொரியலோடு சாப்பிட்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் இதே மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே இந்த பழைய சாதம் சாப்பிட்றதுனா முட்டை பொரியல் சாப்பிட்றதோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய், அதாவது இந்த எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் கத்திரிக்காயை வச்சு சாப்பிட கஞ்சி சாப்பிட பிடிக்கும். இல்லைன்னா முட்டை பொரியலோடு சாப்பிட பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க தயிரும் முட்டையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் சரி பரவாயில்ல, தயிர் ஊற்றி சாப்பிட்டா அந்த வெயிலுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தயிரை ஊற்றி சாப்பிட்டோம். முட்டை பொரியல் சாப்பிட்டு பாருங்கள், இந்த பழைய சோத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சண்டே ஞாயிற்றுக்கிழமை இந்த பழைய சாதம் முட்டை பொரியல் செஞ்ச வீடியோவை தாங்க இன்றைக்கி நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வெயிலுக்கு இந்த கஞ்சி தாங்க நமக்கு தேவாமிர்தமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். எந்த சமையல் பண்ணலை. மத்தியானம் கிச்சனுக்கு லீவ் விட்டாச்சு. காலையில் பொங்கல் வடை பண்ணி சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு அது அப்புறம் நைட்டுக்கு ஏதாவது வாங்கிக்கிடுவாங்களோ இல்லை தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சமையல் இன்றைக்கி மத்தியானம் இதோடு முடிச்சாச்சுங்க. அந்த வீடியோவை தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.